வணக்கம். வாழ்வியல் மருத்துவர் மற்றும் யோகாஸ்ரீ உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிலெலாம் நல்லா ஆரம்பிச்சிடுச்சா? சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஹைப்பர் அசிடிட்டி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹைப்பர் அசிடிட்டி நம்ம வயிற்றில் ஆசிட் இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. அது அதோட அளவை தாண்டும் போது நமக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது. அந்த ஆசிட் ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, உணவு குழாய் வயிற்றில் போய் சேருது. உணவு குழாய் மேலே வயிற்றில் சேருது. இங்கே ஆசிட் இருக்குது. இந்த குழாய் ஒரு வால்வு மூலியமாக இப்படி திறந்துடுது. லேசாக ஒரு பென்சில் கோடோட ஒரு முடியோட தின்ன செலவுக்கு கூட திறந்துடுச்சுன்னா இந்த ஆசிடோட வாயு, அதாவது ஃபியூம்ஸ் அப்படிங்கிறது மேல் நோக்கி வந்தால் நமக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படுகிறது. இந்த வால்வு டைட்டாக லேசாக திறந்தால் தான், அது நல்லா திறந்தால் தான் உணவு வரும் உள்ள. ஆனால் உணவு வராத போது லேசாக திறந்துருக்குனாலே இங்கேருந்து மேல் நோக்கி அந்த காற்று, அந்த ஆசிடோட காற்று மேலே போகிற போது நம்ம எரிச்சல் உணர்றோம். ஃபுட் பைப்பிலலாம் எரியறது அப்படிங்கிறத உணர்றோம். தவறான உணவு, அதாவது நமக்கு ஒத்துக்காத உணவு சாப்பிடும்போது கூட அது அந்த மசிலை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நடக்கும். சாத்வீகமாக சாப்பிட்டே அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னானாக்க அந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் நிறைய விதத்தில் உதவியாக இருக்குது. அது அந்த மசிலை டைட் பண்ணுறது மூலிமா அதோட பிளேஸ்லேயே அது ஹோல்டு பண்ணுறது. ஸோ அந்த உணவு குழாயில் நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது வராது. முக்கியமான ஒரு விஷயம், இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது. அதாவது 8 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏற்கனவே வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 8 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பாடு வேண்டாம், ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. கடித்து மென்று சாப்பிட்றது, ஜூஸை சொல்லலை, அப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை தவிர ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வேலை, ஒரு பதட்டம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ரஜஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். எல்லாத்துலேயும் ஒரு வேகம், எல்லாத்துலேயும் ஒரு பதட்டம், நிதானம் தாண்டி வேலை செய்கிறது, பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல, வேலை செய்கிறதில்ல, எண்ணத்தோட ஓட்டம், அந்த ஸ்பீடு எல்லாமே இருக்கும். இருக்கிறது நிறைய. இப்போ நான் சொல்கிறதுனா ஒரு 90% பொருந்தக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். நான் அப்படி இல்லை மேடம், எனக்கே அப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. நேரம் இன்னொருத்தர் பார்க்குற போது தான் அதை பற்றி தெரியும். அதனால் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹைப்பர் அசிடிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதிரை சொல்கிறேன் நான். இது நீங்களே செய்துக்கலாம். கையில் சுண்டி விரலோட நுனி கட்டவரலோட பேஸில் படுற மாதிரி வச்சு அதை அழுத்துறோம். இந்த சுண்டி விரல் கட்டவரலோட பேஸில் தொடுவது போல் வச்சு இதை அழுத்துறோம். ஸோ இப்போ இந்த 3 விரலும் சேர்ந்துருக்கும், இது கீழே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கையில் மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதை லேசாக தொட்டிருக்கும். நல்லா பார்த்துக்கங்க. இது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். எந்த கையில் வேணால் எது வேணால் வச்சுக்கலாம். அதனால் இப்படி வச்சுட்டு இதில் லேசாக தொடுவது போல் வச்சுக்கலாம். இப்படி 2 கையில் எந்த முதிரை வேணால் வச்சு மடியில் வச்சபடி தொண்டை குழியில் காற்று போயிட்டு வர்றது உள்பக்கம் உணர முடியும். அதுபோல் கவனமாக அப்படிங்கிறது 15 நிமிஷம் நேரம் ஒரு நாளில் எப்போ வேணால் பண்ணலாம். உங்களுக்கு கடவுள் வழிபாடு செய்கிற டைம்னு இருந்தால் சாமி முன்னாடி உட்காந்தே செய்யலாம். உங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு வழிபாட்டு இடம் எதுவாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து செய்யலாம். சில பேர் பார்க் அந்த மாதிரி போய் உட்காந்து இருக்கீங்களா, அங்கே பெஞ்சில் கூட உட்காந்து செய்யலாம். டிவி பார்த்துட்டே பண்ணாதீங்க, அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். இதுக்குன்னு கவனம் செலுத்தி பண்ணுங்கள். எவ்வளோ நாள் செய்யட்டும் அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருந்திருக்குங்கிறத பொறுத்து தான். 5 நாள்லேருந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட செய்யலாம். சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது செய்யாதீங்க. மற்ற எந்த நேரம் வேணாலும் ஒரு 1 ஹவர் கழிச்சு கூட செய்யலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வேணால் செய்துக்கலாம். காலை ஈவினிங் எப்போ வேணால் செய்யலாம். இது உங்களுக்கு இந்த ஹைப்பர் அசிடிட்டியில் நல்லா ஆனதுக்கு அப்புறம் அதே லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த சுண்டி விரலும் மோதிரலும் தொடுவது போல் 2 விரலையும் 2 பக்கமும் வச்சுட்டு அப்படியே உட்காருங்க ஒரு 15 மினிட்ஸ். அதுவும் உங்களுக்கு ஃபர்தராக இந்த பிரச்சனை வராமல் ஹெல்ப் பண்ணும். 15 நிமிஷம் நேரம் உட்காரதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். 12, 10, 8 அப்படின்னு குறைச்சி 5 நிமிஷம் நேரம் உட்கார மாதிரி நீங்கள் செய்துக்கலாம். ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளில் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, பலன் பாருங்கள். ஒருவேளை இது எதுலேயுமே சரியாகலை அப்படின்னா நேரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நாடி பார்த்து செய்யப்படும். தேவைப்படுறவங்க அக்குபஞ்சரோ மலர் மருத்துவமோ உங்களோட நாடியை பார்த்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் செய்கிறது. நம்ம சிஸ்டமில் தேர் இஸ் நோ கம்பல்ஷன். நீங்கள் எடுத்துன்னு தான் ஆகணும். எங்கேயுமே நான் கம்பல்ஷன் கொடுக்குறதில்ல. ஏன்னா என்னை யாராவது கம்பல் பண்ணால் எனக்கு பிடிக்காது இல்லையா, இதை எடுத்து தான் ஆகணும்னு. அதே மாதிரி பரவாயில்லையா, கொடுக்கலாமா, எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற வார்த்தையை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்.
எடுத்து பார்த்து தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். 9841025531 அதுதான் நம்ம நம்பர். சென்னையில் இருக்கேன். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். மலர் மருத்துவம் தேவையா, உங்களுக்கு அக்குபஞ்சர் மட்டும் போருமா, இல்லை ஏதாவது மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தா போருமா அப்படிங்கிறது உங்களை பார்த்த அப்புறம் உங்களோட சம்மதத்தின் பேரில் ப்ரொசீட் பண்ணப்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுங்க. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி ஆல் த டைம். பை பை.